வயல் நிறைய இருக்கு. நெல்லி அது ஃபஸ்ட்டு, இது மாதுளை எல்லாம் காய்ப்புக்கு வந்துட்டு. ஆமாம், வேலி எல்லாமே சவுக்கு ஃபுல்லாக சுற்றி. மாதுளை இன்னும் வளரணும். ஆமாம், மாதுளை வளரணும். காய் வச்சுட்டு ஆனால் இன்னும் வளரும். அவ்வளோ உயரத்துக்கு மேலே வந்துடும். மல்லி அங்கே கிடைக்கலையா? மல்லி உள்ள கிடைக்கும். ஒரு மணி மட்டும் போட்டிருக்கீங்களோ? ஆமாம், அந்த ஒரு இது மட்டும் போட்டிருக்கோம். சரி. இதில் மாதுளை, இதில் இடையில மா கிடக்கு, மாவும் எலுமிச்சையும் கிடக்கு, நார்த்த கிடக்கு, மாறி இருக்கு. எல்லாமே சாத்துக்குடி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக இருக்கும். இந்த சைடு நெல்லி. ஆமாம், இது சாத்துக்குடி. தென்னை இங்கேருந்து அங்கே வரைக்கும் மொத்தம் 40 ஏக்கர்ஸ். இது மாதுளை. முதல்ல காமிச்ச மாதிரி இது மாதுளைக்கு அடுத்து ஃபுல்லாக மாவு. இது வந்து ஆரஞ்சு. இது ஃபுல்லாகவே ஆரஞ்சு பூத்துருக்கு. இது ஆரஞ்சு, எல்லாமே ஆரஞ்சு. சப்போட்டா. அது வந்து மல்லிகைப்பூ. மண் செவல் மண், நீட்டாக இருக்கும். ஒரு கலகலாக இருக்காது, நீட்டாக இருக்கும். பல விதமான சப்போட்டா இருக்கு. பாருங்க, சப்போட்டா மரம் ஃபுல்லாக காய். இது எல்லாமே வந்து ஹைப்ரிடு ஜப்பான் வெரைட்டிஸ். செவல் மண். இது வந்து மல்லிகைப்பூ. ஒரு நாளைக்கு 5 கிலோ மல்லிகைப்பூ போடுது. இது வந்து பீட்ரூட் கொய்யா. இது எல்லாமே பீட்ரூட் கொய்யா. இது வந்து இந்த அக்ரகரான்னு சொல்லிட்டு ஒரு புது வெரைட்டி. இது பெரும்பாலும் வந்து பூச்சி அடிக்காது. இது வந்து தரையில் மட்டும்தான் கொடி மாதிரி படரும். ஆமாம், இந்த கொய்யாக்காய் வந்து இது மொத்தம் 300 மரம் இருக்கு. இது ஆல்ரெடி ஹீல்டு வந்துகிட்டு இருக்கு. 2 போர் இருக்கு, ஒரு கிணறு, ஃப்ரீ சர்வீஸு, ஒரு மீட்டர் சர்வீஸ் இருக்கு. இதை பாருங்க, காய் ஹீல்டு நாங்கள் பறிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வயல் கொத்தி இருக்கு. இந்த பழம் பறிச்சு வச்சிருக்கோம். இனிமேல் தான் பறிக்க ஆரம்பிப்பாங்க. அங்கே பெரிய மரம் இருக்கு, அங்கே ஒரு 90 மரம் இருக்கு, இங்கே ஒரு 100 மரம் இருக்கு. ஆமாம், சுற்றி நவா மரம், ஒரு 1100 தென்னை.